ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வசிய மந்திரம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் தாமு அப்படிங்கிற இளைஞர் இருக்கார். அவருக்கு வாலிப வயதாகியுமே வேலை ஒன்றுமே கிடைக்கல. அவருடைய அம்மா அவரை வேறு ஊருக்கு போய் சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வெளியூருக்கு புறப்படுறாரு. ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு. வழியில் ஒரு சின்ன குடிசை தெரியுது. அங்கே போய் குடிக்க தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குடிசையில் ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடி ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடியது. அதை அடித்து கொள்கிறாரு. சத்தம் கேட்டு கண்முழிச்ச முனிவர் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தம்பி, உனக்கு ஒரு மந்திரம் நான் கற்றுத்தரேன். அதை நீ சொன்ன அப்படின்னா மிருகங்கள் எல்லாமே உன் பேச்சுக்கு மயங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு முயலை அவரை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. அந்த முயலை தூக்கி உன் மடியில் வச்சுக்கோ அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறாரு. அவரும் அதை தூக்கி தன் மடியில் வச்சுக்கிறாரு. அது அவரோட மடியில் அமைதியாக இருந்தது. அதை அன்போட முதுகில் தடவி கொடுக்குறாரு. அது ரொம்ப நாள் பழகினது போல் அவர் மடியிலே உட்காந்துருக்கு. அதை நிற்க சொல் அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. முயலே எழுந்து நில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அதுவும் எழுந்து நிற்கிது. மிக்க நன்றி ஐயா, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்குறாரு. குடிசையை விட்டு வெளியே வராரு. பக்கத்தில் ஏதாவது கிராமம் தென்படுதான்னு பார்த்துக்கிட்டே நடந்து வராரு. போகும்போது பல குயில்கள் அவர் தோள் மேலே உட்காந்து கீதம் பாடுது. அவர் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறமா ஒரு கிராமம் வருது. அங்கே மக்கள்கள்லாம் கும்பல் கும்பலாக நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் நின்று அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்கிறாரு. புதுசாக அவரை பார்த்த ஒரு முதியவர், தம்பி, இங்கு இரவில் சிறுத்தை புலி ஒன்று வருதுப்பா. எங்கள் ஆடுகளெல்லாம் அது பிடிச்சிட்டு போயிடுது. வயலில் வேலை பார்க்க கூட மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு நடுங்கிய குரலில் சொல்கிறாரு அந்த முதியவர். ஐயா, பயப்பட வேண்டாம், நான் அதை இன்னைக்கு இரவே பிடிச்சு காட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தாமு சொல்கிறாரு. அவர் பேச்சை கேட்ட எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன தம்பி, நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டோம், தீப்பந்தம் எல்லாம் வீசி கூட விரட்டி பார்த்துட்டோம், அது இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு, உன்னால் எப்படிப்பா அதை பிடிக்க முடியும் அப்படின்னு அந்த முதியவர் கேட்குறாரு. ஐயா, எனக்கு மிருகங்களை வசியப்படுத்தும் மந்திரம் தெரியும், என்னால் அதை வசியப்படுத்த முடியும் அப்படின்னு தாமு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு நாய் வருது. இதோ பாருங்க, நான் சொல்கிறதையெல்லாம் இப்போ இந்த நாய் கேட்கும் அப்படின்னு தாமு சொல்கிறாரு. அன்பு நாயே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நாய் அவர் பக்கத்தில் வந்து அவரையே சுற்றி சுற்றி வருது. அவர் அதை 2 காலால் நிற்க சொல்கிறாரு. உடனே அது முன் 2 கால்களை தூக்கியபடி நிற்கிது. வேகமாக ஓட சொல்கிறாரு. உடனே அதுவும் வேகமாக ஓடுது. இதை பார்த்ததும் கிராம மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. சரி, எங்கள் கிராமத்திலே நீ தங்கிரு, புலி வந்தால் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு கிராம தலைவர் சொல்கிறாரு. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு குடிசையிலே தங்கிக்கிட்டாரு. கிராம மக்கள்லாம் அவருக்கு நல்ல உணவு கொடுத்து உபசரிக்கிறாங்க. அடுத்த நாள் இரவு புலி உருமுறை சத்தம் கேட்குது. அப்போ கிராம தலைவர் அவரை எழுப்பி மெல்லிய குரலில், தம்பி, புலி வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உடனே எந்திரிச்சு போய் புலி எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாரு. புலி பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள்ளே இருந்தது. அவர் புலியை விசிறடிச்சு கூப்பிடுறாரு. அதுவும் அமைதியாக அவரை நோக்கி வருது. அவர் அதோட முதுகை அன்பாக தடவி கொடுக்குறாரு. இதை பல கிராம மக்கள் தங்களோட வீட்டில் ஒளிந்திருந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அவர் அந்த புலிக்கிட்ட, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போகிறாரு. நடுக்காட்டை அடைந்த அவர், இனி காட்டை விட்டு ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவர் திரும்பவும் கிராமத்துக்கு வந்ததும் மக்கள் எல்லாருமே அவரை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு விழா எடுத்து அவரை பாராட்டுறாங்க. அவருக்கு நிறைய பணம் கொடுத்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு அழகிய குதிரையும் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. தாமு அந்த குதிரை மேலே ஏறி ஒரு நகரத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் ஆடு, கரடி, புலி முதலியவற்றை வச்சு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அது எல்லாம் உண்மையான மிருகங்கள் இல்லை, வேடம் போட்ட மனிதர்கள் தான். இதை பார்த்த தாமு, உண்மையாகவே மிருகங்களை வச்சு வேடிக்கை காமிச்சா மக்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே குரங்கு, நாய், நரி, பூனை, முயல்னு எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வராரு. குரங்கு முயலை தூக்கி கொண்டு நடனம் ஆடுவது போல பழக்கி கொடுக்குறாரு. அப்புறம் நாய் மேலே நரி உட்கார, அதுக்கு மேலே பூனை உட்காந்தபடி நடனம் ஆடன்னு பழக்கி கொடுக்குறாரு. ஆட்டின் மீது குரங்கு சவாரி செய்வது போல காட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் விரும்பி பார்த்து அவருக்கு காசு கொடுக்குறாங்க. ஹாய் குடேஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்ச வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.